أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு பேஜ் நம்பர் 35 சூரா பக்ரா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், 2வது ஜுஸுல. சரிங்களாம்மா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அடுத்த ஆயத்து தான் சொல்லித்தர போகிறோம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். தஜ்வீது முறைப்படி சட்டங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி எப்படி ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சரிங்களாம்மா? பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? உலஇகல்லதீன, லாமுக்கு மேலே கடா ஜபருக்கு மேலே பெரிய மத்து. அப்போ என்ன செய்யணும்? இந்த லாமை ஒரு 5லேருந்து 6 அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டலாம். உலஇகல்லதீன இஷ்தரஉல் ضلالة. இப்போது இங்கே பாருங்கள், சத்து செய்யப்பட்ட எழுத்து இருக்குது, அதுக்கு முன்னாடி அலிஃப் இருக்குது, ஆனால் அலிஃபுக்கு ஹரக்கத் இல்லை. இங்கே சுக்குன் செய்யப்பட்ட எழுத்து இருக்குது, அதுக்கு முன்னாடி அலிஃப் இருக்குது, ஆனால் ஹரக்கத் இல்லை. இங்கே சத்து செய்யப்பட்ட எழுத்து இருக்குது, அதுக்கு முன்னாடி லாமு அலிஃபு இன்னொரு அலிஃப் இருக்குங்களாம்மா? இந்த 3 எழுத்துக்குமே ஹரக்கத் இல்லை. இந்த மாதிரி சத்து செய்யப்பட்ட சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இது ஃபர்ஸ்ட் சட்டம். சரிங்களா? நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க. சத்து செய்யப்பட்ட சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போது உலஇகல்லதீன இஷ்தரஉல் ضلالة, இந்த வாவை கொண்டாந்து லாதில் ஜாயின் பண்ணுறோம், நூனை கொண்டாந்து ஷீனில் ஜாயின் பண்ணுறோம், கேஃப் கொண்டாந்து லாமில் ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், நல்ல மனசில் ஏற்றிக்கோங்க. உலஇகல்லதீன இஷ்தரஉல் ضلالة பில்ஹுதா வல் அஸாப பில்மக்ஃபிரா. இப்போ இதில் நம்ம பார்த்துட்டோமா? பில் ஹுதா, இந்த இடத்துல பாருங்கள், யாக்கு இந்த மாதிரி புள்ளி எதுவுமே வைக்காமல் ஹரக்கத் எதுவுமே வைக்காமல் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யாவும் நமக்கு உச்சரிப்பில் வராது. சரிங்களாம்மா? அடுத்ததான் வல் அஸாப பில் மக்ஃபிரா. இந்த இடத்துல நமக்கு ஜீம் இருக்கா, அப்போ நம்ம நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிப்பாட்டுற இடத்துக்கு பக்கத்தில் தா வந்துச்சுன்னா இந்த மாதிரி குண்டு தா தான். சரிங்களா? அலிஃப் பா தா அந்த தா கிடையாது, இது குண்டு தான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தா வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த குண்டு தாவை குண்டு ஹாவா மாற்றி சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும். இந்த மாதிரி ஹாவா மாற்றி சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். அப்போது பில் மக்ஃபிரா அப்படின்னு நிப்பாட்டிக்கணும். சரிங்களாம்மா? அடுத்ததான் ஃபமா அஸ்பரஹும் அலன் நார். ஃபமா, மீமுக்கு மேலே சின்ன மத்து இருக்கா, அப்போ நம்ம என்னமா செய்யணும்? இந்த சின்ன மத்தை 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஃபமா எப்படி நீட்டணும்? ஃபமா இப்படி. அஸ்பரஹும், இங்கே மீமே சக்கின் வந்திருக்கு, அடுத்ததான் ஐன் வந்திருக்கு. இங்கே நம்ம இல்ஹாரி சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அலன் நார், சத்து செய்யப்பட்ட எழுத்து இருக்குது, அதுக்கு முன்னாடி லாம் இருக்குது, அலிஃப் இருக்குது, இங்கே ஒரு யா இருக்குது. இந்த 3 எழுத்துக்களுக்குமே ஹரக்கத்துகள் இல்லை. அப்போ லாமை கொண்டு என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்குது? லாமுக்கு மேலே தான் ஜபர் வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஜபர் வச்ச லாமை கொண்டு இந்த நூனில் ஜாயின் பண்ணும்போது நல்லா அழுத்தி, ஏன்னா நூனுக்கு சத்து வச்சுருக்காங்க, ஆனால் நம்ம என்னமா செய்யணும்? நல்லா அழுத்தி அலன்னார் அப்படின்னு நம்ம நிப்பாட்டிக்கணும். ராக்கு கீழே இருக்கக்கூடிய ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையை நம்ம நிப்பாட்டிக்கணும். அடுத்த ஆய்ச்சி சொல்லித்தருவோமா? ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد. இங்கே ஒரு முக்கியமான சட்டம் வருது.
அது என்ன சட்டம்ட்டு இப்போமே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நான் இந்த ஆயத்து ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்து கடைசி தான் நீங்கள் வருவேன். அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாலிக்க பி அன்னவ்வாஹ, நூனுக்கு மேலே சத்து வச்சுருக்காங்க. நூனு நல்லா அழுத்தணும். அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஜபர் வந்தனால அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காற்று வச்சு சொல்லணும். நஸலல் கிதாப பில் ஹக், காஃப் வந்து கல்கலாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன மாதிரி செய்யணும், காஃபை வந்து நல்லா அசைச்சி ஓதணும். சரிங்களா? ذلك بأن الله نزل الكتاب بالحق அப்படி நம்ம இதில் நிப்பாட்டிக்கணும். சரிங்களாம்மா? அடுத்ததா வ இன்னல்லதீன இக்தலஃபு, நூனை வந்து நல்லா அழுத்தி இன்னல்லதி நஹ்தலஃபு, இந்த அலிஃபை நம்ம உச்சரிக்கக்கூடாது. நம்ம அது ஏண்டு இங்கேயே சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ என்னம்மா செய்யணும் தெரியல, நஹ்தலஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் கிதாபில ஃபி ஷிகாகிம் பஈத். நீ கவனிச்சிங்களா? ஷிகாகிம் ஷிகாகிம் அப்படி சொல்கிறோம். கிம் அப்படின்னு சொல்கிறோம். கின் அப்படி சொல்லாமல் கிம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம்? கரெக்டாக சொல்லுங்கள். மாஷா அல்லா, வெரி குட்மா, வெரி குட். கரெக்டாக கண்டுபிடிச்ச எல்லாருக்குமே மாஷா அல்லா, சூப்பர்மா, அல்ஹம்துலில்லாஹ். லஃபி ஷிகாகிம் பஈத். இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும், தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததான் பா வந்துச்சுனாக்கா, தன்மீனுடைய குறியீடு இல்லை சுக்குன் பெற்ற நூன், உன்னை சக்கின்னு சொல்லுவாங்களா, சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததான் பா வந்தாலும் என்ன செய்யணும், தன்மீனுடைய குறியீடையும் சுக்குன் பெற்ற நூனையும் மீமா மாற்றி நம்ம உச்சரிக்கணும். அப்போது ஷிகாகிம் பஈத், கின் அப்படின்னு சொல்லாமல் கிம் அப்படி சொல்லணும். லஃபி ஷிகாகிம் பஈத். அதே மாதிரி ஆயத்தினுடைய முடிவில் தோஜேர் வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம அது என்ன செய்யணுமா, தோஜேரை வந்து சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு தடவை 2 ஆயத்தையும் ஓதி காமிக்கிறேன், கவனமாக கவனிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்து பார்க்கலாம். ஒரு விஷயம் நான் வச்சுருக்கேன், அது என்னென்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முதல்ல இதை பார்த்து முடிச்சிருவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولئك الذين اشتروا الضلالة بالهدى والعذاب بالمغفرة فما أصبرهم على النار ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம இன்னைக்கு பேஜ் நம்பர் 35 இந்த ஆயத்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமாம்மா. ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்கள் அப்படி தானே கேட்குறீங்க. என்ன தெரியுமாம்மா விஷயம்? நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அல்லாஹுக்கு தான் எல்லா புகழுமே. மாஷா அல்லாஹ், எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு நமக்காக துவா செய்யும் போது அம்புட்டு ஒரு ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானோம். நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நல்லபடியாக அவங்க நமக்காக துவா செய்யும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மன நிறைவு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் நம்மக்கிட்ட ஆன்லைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பெண்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்கள் வந்து 14 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், பெரியவங்களுக்கு எடுக்கலை. சரிங்களா? பெண்கள் வந்து சின்ன பிள்ளைங்களை ஆரம்பித்து வயசானவங்க வரைக்குமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 2 மாத கோர்ஸ் தான் இன்ஷா அல்லாஹ். 2 மாதத்தில் உங்களுக்கு எஸ்ஆர்எல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அலிஃப் பாத்தா கூட தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களை அல்லாஹுடைய கிருபை கொண்டு நல்லபடியாக தஜ்வீது முறைப்படி சரளமாக குர்ஆன் ஓத வச்சுருவோம். சரிங்களா? அல்லாஹுடைய கிருபையை கொண்டு தாம்மா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீஸ் உண்டும். சரிங்களா? ஃபீஸ் உண்டும். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.